வேதத்திற்கு ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்துல நாம் யார் என்பதை குறித்தும், நமக்கு பலப்படுத்துகிற தேவன் யார் என்பதை குறித்தும், தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை குறித்தும் இந்த ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்துல ஏசாயா 41 அதிகாரம் 14வது வசனம். 4:1 அல்லேலூயா. 4:1 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4 + 1 5, 1 + 4 5. அப்போ 5ங்கிறது வந்து கிருபை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே அப்படின்றார். யாக்கோபு என்னும். அப்போ நம்ம ஆண்டவர் எதற்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பூச்சிக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த பூச்சி புழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கு எதிர்க்கிற சக்தி கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பூச்சை பார்த்தாலும் புழு பார்த்தோம் அப்படின்னு ஒரு நசிக்கலாம், அப்படி ஒன்று என்ன பண்ணலாம், நசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவருடைய பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு என்னும் பூச்சியா இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புழுவா இருக்கிறோம். யோபு 25 அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, யோபு 25:6 வாசிமா, புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம். அல்லேலூயா. அப்ப மனுஷன் எப்படி இருக்கிறான்? புழுவா இருக்கிறான். மனுபுத்திரன் எப்படி இருக்கிறான்? பூச்சியா இருக்கிறான். இந்த பூச்சியும் புழுவையும் ஈஸியா என்ன பண்ணிடலாம், நசுக்கி போட்டுடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்ம எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மை நசுக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சங்கீதம் 22வது சங்கீதம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ ஒரு புழு, மனிதன் அல்ல. அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நிந்திக்கப்பட்டு இருக்கிறேன், ஜனங்களால் அவமானப்பட்டு இருக்கிறேன், அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக மனிதர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், அநேக ஜனங்கள் நம்மை குத்துகிறார்கள், அநேக ஜனங்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள், அநேக ஜனங்கள் நம்மை துக்கப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், துக்கத்தோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையை போக்கிக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய துக்கத்தை எல்லாம், உங்களுடைய வேதனைகளை எல்லாம், உங்களுடைய வருத்தங்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இயேசு அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு
இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் எண்ணாமல் போனோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாடு நிறைந்தவராயிருந்தார். நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தது. நம்ம கிட்ட இருந்ததெல்லாம் ஏசப்பா வாங்கிட்டேன். அல்லேலூயா. நம்ம கிட்ட துக்கப்பட்டு இருந்தோம், வேதனைப்பட்டு இருந்தோம், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தோம், அசட்டை பண்ணப்பட்டிருந்தோம். நம்ம எப்படியெல்லாம் இருந்தோமோ அதெல்லாம் அவர் வாங்கிட்டு அவருக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதில் 4வது வசனம் சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய துக்கங்களையும் இயேசு சுமந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ நீ இந்த பூமியில எப்படி இருக்கிறன்னா, பூச்சை போல புழுவை போல தான் இருக்கிற. ஆனா உனக்கு துணை நிற்கிறவர் அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நான் புழுதான், நான் பூச்சிதான், ஆனா எனக்கு உதவி செய்கிறவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அல்லேலூயா. இப்ப அவர் இருக்கிறதுனால என்ன யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, நசுக்க முடியாது. அல்லேலூயா. நான் தனியா இருந்தா என்ன நசுக்கிடுவாங்க, ஆனா கர்த்தர் கூட இருக்கிறதுனால என்னை யாரும் நசுக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உனக்காகவே துக்கத்தை சுமந்தார். மார்க் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மார்க் 10:34 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அவர்களை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை வாரினால் அடித்தார்கள், அவர் மேல் காரி துப்பினார்கள். ஆனா கர்த்தர் சொன்னாரு, ஆண்டவரே இவர்களை செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்கள் என்ன பண்ணுங்க, மன்னியும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை உபத்திரவப்படுத்துறதுக்கு அவங்க ரெடியா இருந்தாலும் நீங்க ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. எனக்கு உதவி செய்கிறவர், எனக்கு துணை நிற்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. உன்னுடைய பாடுகளையும் உன்னுடைய துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் தானே அவர் அர்ப்பணித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே அப்படின்றார். 2வது இஸ்ரவேலின் சிறு கூட்டமே அப்படின்றார். அப்ப யாக்கோபு யார், இஸ்ரவேல் யார் அப்படின்னா 2 பேரும் ஒரே ஆள் தான். அல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவர் இஸ்ரவேல் சொல்லி பெயர் மாத்தினார். இஸ்ரவேல் சொல்லி பெயர் மாத்தின பிறகு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அவனுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யாக்கோபு தன்னுடைய குமாரரோடு கூட எகிப்தில போய் எகிப்திலே அவர் அடைக்கலம் புகுந்தார். அப்ப அடைக்கலம் புகும் பொழுது அவர்கள் யார் அப்படின்னா ஒரு சிறிய கூட்டம். அல்லேலூயா. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உபாகமம் 10:22 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆக்கினார். அல்லேலூயா. அப்ப அவங்க எத்தனை பேர் போனாங்க எகிப்துக்கு? 70 பேர் போனாங்க. யாக்கோபினுடைய பிள்ளைகள், யாக்கோபினுடைய பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேர் போனாங்கன்னு சொன்னா 70 பேர் போனாங்க. அல்லேலூயா. ஒரு சிறு கூட்டமா தான் போனாங்க எகிப்துக்கு.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்க எகிப்திலிருந்து திரும்ப வரும்பொழுது 6 லட்சத்துக்கு மேலாக ஆண்டவராகிய தேவன் அவர்களை பெருக செய்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீ நினைக்கலாம் நம்ம சின்ன கூட்டமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் திரளாய் பெருக செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்ம சின்ன கூட்டமா தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளை பெரிய கூட்டமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உபாகமம் 7:7 சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க சகல ஜனங்களிலும் திரட்சியான ஜனம் சொன்னா ரொம்ப அதிகமா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்க மேல அன்பு வைக்கல. நீங்க கொஞ்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்க மேல அன்பு வச்சார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் விசேஷமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்டார். அவன் நிமித்தமாய் தேசத்துல எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். அல்லேலூயா. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 51:2 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஒருவனாய் இருக்கையில், அவன் தனியா இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைச்சார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெரிய கூட்டமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே போல நம்ம தனியா இருக்கிறோம்னு சொல்லி நீங்க கஷ்டப்படலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தேவன் உன்னை என்னையும் அழைத்து அவர் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் திரளாய் பெருக செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 3:9 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சத்தமா ஒரு சொல்லுவோம். அல்லேலூயா. எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றோம்? விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே, விசுவாச மார்க்கத்தால் ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆண்டவர் ஒருவனாய் அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். வேதம் சொல்வது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆபிரகாமுடைய உண்டான ஆசீர்வாதம் யார் மூலமா வருங்க? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளுக்கு வரும்படியாக. அப்போ கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாத. அல்லேலூயா. ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாங்க? ஆபிரகாமே நீ பயப்படாத. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அருமையான
கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்ல முடியும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்ன காரியம் நடந்தது? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தன்னுடைய மகன் லோத்துவை என்ன செய்தார்கள்? ராஜாக்கள் கொண்டு போய் விட்டாங்க. ஆபிரகாம் 318 பேரை கொண்டு போய் லோத்தை விடுவித்து கொண்டு வருகிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆபிரகாமை ஆண்டு சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி ஆண்டு சொன்னாரு, ஆபிரகாமே நீ என்ன பண்ணாத, பயப்படாதே அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆபிரகாமே நீ பக்கத்துல பசங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் நம்ம என்னது பயம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன பயம்? இங்க ஆபிரகாம் சொல்லி போடல, ஆபிராம். அப்படின்னா பேரை மாத்தத்துக்கு முன்னாடி ஆபிராம்ன்ற பேரை ஆபிரகாம்னு சொல்லி ஆண்டவர் மாத்தினார். பேரை மாத்தத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் ஆபிராமை பலப்படுத்துகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய கேடகம். கேடகம் என்ன? பாதுகாப்பு. ஒருவேளை நீ ஜெயிச்ச சத்துருவெல்லாம் திரும்ப வந்து உன்னை மேற்கொள்வா, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 21:17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இந்த ஆகார் தன்னுடைய பிள்ளையை கைகளில் பிடித்துட்டு வனாந்தரத்தில் அலைகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு 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 குடம் தண்ணி கொடுத்து தோல் மேலே வச்சு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். இவன் போய் வனாந்தரத்தை அலைந்து திரிகிறான். தண்ணி எல்லாம் காலி ஆகிடுச்சு. அடுத்தது பிள்ளை தண்ணிக்காக ஏங்குது. ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா குழந்தை செத்துரும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. ஆகாருக்கு ஒரே கவலை. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம், இந்த பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறோம், எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம், பிள்ளைகளை குறித்து நம்ம பெற்றோர்களுக்கு நிறைய கவலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கவலை அப்படியே பயமாக மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆகாருக்கு என்ன கவலை? என் பிள்ளை செத்துற போது, தண்ணி இல்லாமல் சாக போகுது. அப்போ ஆண்டவர் தேவதூதனை அனுப்பினார். அல்லேலூயா. ஆகார் கூப்பிட்டார். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில ஆகாரை போல உன் பிள்ளைகளுக்காக நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னுடைய அங்கலாய்ப்பை பார்த்து கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க அவர் இறங்கி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை குறித்து அதிகமாய் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். நான் உன் பிள்ளைக்கு அற்புத சுகம் தருவேன். உன் பிள்ளைக்கு நான் விடுதலை கொடுப்பேன். ஆண்டவர் ஆகிய தேவன் சொல்றாரு, நீ பயப்படாத. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு டம்ளர் தண்ணி கேட்டவளுக்கு கர்த்தர் ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கேட்கறது கொஞ்சம் தான், ஆனா கர்த்தர் கொடுக்கிறது நிறைவாய் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ரூத் 3:11 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர். ரூத் 3:11 இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றார். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றார், மகளே நீ பயப்படாது. அல்லேலூயா. மகளே நீ பயப்படாது, உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் செய்வேன். அல்லேலூயா. இப்ப இங்க ரூத்தினுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத்துக்கு இருந்த கணவன் மரித்து விட்டார். ரூத்துக்கு இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் போயிடுச்சு. இப்ப கூட மாமியார் கூட தனியா இருக்கிறா.
இவள் பிழைப்புக்கு போவாசுடைய வயலில் வந்து கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். இனி இந்த தோட்டத்தை விட்டு இந்த வயலை விட்டு துரத்திட்டா அவளுக்கு பிழைப்புக்கு வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகளே நீ பயப்படாது. அல்லேலூயா. சில நேரத்தில் வேலை ஸ்தலத்தில் நிறைய ப்ராப்ளங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வேலை செய்யுமோ செய்ய மாட்டோமோ, அடுத்தது பிழைப்புக்கு நான் எங்கே போவேன், கர்த்தருடைய பரிசுத்த எனக்கு சரியான வேலை இல்லையே, எனக்கு சரியான ஊதியங்கள் கிடைக்கலையே, சரியான வருமானம் கிடைக்கலையே, நிறைய பேருக்குள்ள பயம். என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்த போறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ ரூத்துக்கு இருக்கிற பயம் என்ன, இனி தோட்டத்தை விட்டு எனக்கு துரத்திட்டாங்கன்னா, இந்த வயலை விட்டு எனக்கு துரத்திட்டாங்கன்னா நான் எங்க பிழைப்புக்கு போவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வயல்வெளிக்கு ஓனரான போவாஸ் வந்து சொல்றாரு, மகனே நீ பயப்படாத. அல்லேலூயா. உனக்கு வேண்டியதெல்லாம் ஆமென். அல்லேலூயா. இருக்கிறதுலயே இந்த வயல்வெளியில அடிமட்ட வேலை என்னன்னா கதிர் பொறுக்கிற வேலை தான். இந்த அறுவடை பண்றவங்க கூட கொஞ்சம் பெரிய ஆளுங்க. ஆனா அந்த அறுவடையிலிருந்து கீழே விழுற கதிரை பொறுக்கிறவங்க இருக்கிறதுலே ரொம்ப ஏழைகள், திக்கற்றவர்கள். அவங்க தான் கதிர்களை பொறுக்குவாங்க. அப்படி பொறுக்கி கொண்டு இருந்த ரூத்தை கர்த்தர் எந்த இடத்துல அவ வயலில் கதிர்களை பொறுக்கினாரோ அதே லேண்டுக்கு கர்த்தர் சொந்தக்காரன் பார்த்தோம். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல தலை குனிஞ்சு இருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டிருக்கிறாயோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவராகிய தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த 3வது மாதத்துல சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 9:7 வாசிக்கும் பொழுது, தாவீது மேவிபோசத்தை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனுடைய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய் என்றார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மேவிபோசத்து யார் அப்படின்னு சொன்னா யோனத்தானுடைய குமார். யோனத்தான் யாருன்னு சொன்னா சவுலுடைய குமார். இந்த சவுலுக்கும் தாவீதுக்கும் தான் இருக்கிற வரை யுத்தம் நடந்துட்டே இருக்கு. சவுல் தாவீதை கொலை செய்யறதுக்கு பல முறை ட்ரை பண்றாரு. ஆனா தாவீது எல்லா சூழ்நிலையும் என்ன பண்றாங்க, தப்பித்து போயிட்டே இருக்கிறார். ஏன் சவுல் கொலை பண்ண தேடுறாரு அப்படின்னா, சவுலுக்கு தெரியும் எனக்கு அப்புறமா யார் ராஜாவா மாற போறது, தாவீது தான் ராஜாவா மாற போறான்னு சொல்லி சவுலுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி அவன் ஆயுசு நாள் இருக்கிறவரே தேடிட்டே இருந்தான். தாவீது ஆண்டவர் தப்பித்துக் கொள்ள வழி செஞ்சுட்டே இருந்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம அந்த சுச்சுவேஷன் இருப்போமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரு 2 பேர் முன்னாடி வாங்க, குட்டி சிட்டு யாரும் முன்னாடி வாங்க, உங்களை வச்சு சின்னமா பண்ணுங்க. பிள்ளைங்க வாங்க, முன்னாடி வா ஃப்ரெண்டு அவன் பாட்டு பாருங்க. சரி போடா, நீங்க 2 பேர் வாங்க, ஒயிட்ல போட 2 பேர் வாங்க, ஒரு 3 பேர் வா. சரி கரெக்டா, நல்லா சரி, நீ போடா வா முன்னாடி நல்லா. சரி சரி கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ வா. சரி சரி கரெக்டா, நல்லா உங்களுக்கு பிக்சர் கூட நல்லா கரெக்டா, நல்லா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவர் வந்து தாவீது வச்சுங்க, இவர் வந்து சவுலை வச்சுங்க, இவர் வந்து மேவிபோசத்தை வச்சுங்க, இவர் அவருடைய குட்டீஸ் வச்சுங்க. சரிங்களா? சரி ஓகே கரெக்டா, நல்லா. இவர் யாரு? தாவீது. இவர் யாரு? சவுல். இவர் யாரு? மேவிபோசத். இவரு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும்? ஷீபா. அப்புறம் சரி யோனத்தான். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ இப்படி நில்லுங்க. மேவிபோசத் வந்து நில்லுங்க. இவங்க இப்படி நில்லுங்க.
சரி ஓகே, சரி ஓகே. இப்போ வந்து மேரி போசத்தோட அப்பா யாருன்னா யோனத்தான். யோனத்தானுடைய அப்பா யாருன்னா சவுல். சவுல் இவரு தாவீது. சரிங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு தான் என்னன்னா தீராத சண்டை. அல்லேலூயா. இப்போ சவுலை வந்து கர்த்தர் முதல் ராஜாவை பார்த்தாங்க. முதல் ராஜா யாரு? சவுல் தான். இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல் தான். இவர் 40 வருஷம் இஸ்ரவேல் என்ன பண்றாரு? அரசாங்கம். இப்போ இவர் 40 வருஷம் இஸ்ரவேல் அரசாங்கம் போது இப்போ இந்த சவுலுக்கிட்ட இந்த அபிஷேகத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? தாவீதுக்கு கொடுத்தாரு. தாவீது இங்கதான் ராஜாவை பார்த்தாரு. ஆனா இவரு ராஜாவா இருக்கிறவரை இவரு ராஜாவா இல்ல. கர்த்தர் கிறிஸ்துவாக பயன்படுத்தாங்க. இப்ப இவருக்கு தெரியும் அடுத்த ராஜா யாரு? தாவீது தான் அடுத்த ராஜா தெரியும். இவருடைய பையன் தான் யோனத்தான். இப்ப அப்பாவோட போஸ்ட் யாருக்கு போகணும்? பையனுக்கு போகணும். ஆனா அப்பாவுக்கு தெரியும் என்னுடைய போஸ்ட் யாருக்கு போகும்போது தாவீது. அப்ப தாவீதுக்கு போகும்போது இருக்கா என்ன பண்ணுவாரு? சொல்லு, இவனை எப்படியாவது போட்டு இருக்கணும். இவனை எப்படியாவது என் போஸ்ட் யாருக்கு தான் போகணும்? என் பையனுக்கு தான் போகணும் அப்படின்னு நினைச்சுட்டு இவரு சுத்தி இவரை தேடுறாரு. இவரு கையில மாட்டவே மாட்டாரு. அல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தர் பரிசுத்தமாக மைண்டாக டிபி வந்தாங்க. சவுலுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ யோனத்தான் தாவீது எப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேரும் யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ யோனத்தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு தாவீதுகிட்ட? எப்பா, என் ஆண்டவரை எப்படியாவது ராஜாவை மாத்திட்டாரு, அதனால நீ வரும்போது என்ன பண்ணுங்க, என் குடும்பத்தை நீ நினைச்சுக்கோ அப்படின்ட்டு இவரு போய் சேர்த்தாரு. ஓ, நீ போய் சரி. இப்ப இவரு யாருன்னா யோனத்தானுடைய பையன் மேரி போசம். இப்போ இவங்களுக்கு நடந்த பிரச்சனையில ஒரு வேலைக்காரி தூக்கி போகும்போது 2 காலம் குணமாயிடுச்சு. அல்லேலூயா. 2 காலம் ஆயிடுச்சு, குணமாயிடுச்சு. இவர் போய் ஒரு இடத்துல தங்கியிருந்தாரு, யாருக்கும் தெரியாம இடத்துல தங்கியிருந்தாரு. இப்ப இவரு தாவீது யார் ஆயிட்டாரு? ராஜா ஆயிட்டாரு. அல்லேலூயா. இப்ப ராஜா ஆனவங்க இப்ப இவரு தேட, அப்பா சவுல் குடும்பத்துல வேற யாராவது மீதி இருக்கிறாங்களா போய் பார்ப்பாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றான், கர்த்தர் பரிசுத்தமாக மைண்டாக யோனத்தானுக்கு 2 கால் குணமான ஒரு பிள்ளை இருக்கிறா அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. இவருக்கு ஒரே பயம், என்னன்னு தாவீது நான் என்ன தேடுறாரு? குடும்பத்துல நான் மட்டும் தானே மீதி இருக்கிறேன், ஒருவேளை என்னையும் கொலை பண்ண தேடுறாரோ அப்படின்னு யாருக்கு பயம்? மேரி போசத்துக்கு பயம். அல்லேலூயா. அல்லேலூயா. இருந்தாலும் பயம் இருந்தாலும் தாவீது தைரியம் வர வந்த உடனே தாவீது என்ன பண்றாருன்னா, அப்பா உங்க அப்பா உங்க தாத்தா சொத்தெல்லாம் நான் உனக்கு தரேன். அல்லேலூயா. தாத்தா குலப்பட தேண்டவர். ஆனா திரும்ப தாவீது என்ன பண்றாரு? சேர்த்தது மட்டும் இல்ல, பூர்வீக சொத்தை எல்லாம் நான் திரும்ப தரேன். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, எல்லா நிலங்களையும் தரது மட்டும் இல்ல, நீ பந்தியில நித்தமும் என்ன பண்ணுவ? அப்பம் புசிப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தமாக மைண்டாக கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மைண்டாக. அல்லேலூயா. தாவீது இருக்குது எப்படி இருக்குது? எல்லாவற்றையும் நமக்கு தரமா. அல்லேலூயா. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, கர்த்தரின் பரிசுத்தமாக மைண்டாக கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ நிறைய பயத்துல இருக்கிற, நீ எழுந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு திரும்ப தரேன். அல்லேலூயா. பூர்வீக ஆசீர்வாதங்களை தரேன். நீ எதெல்லாம் வராதுன்னு நினைச்சியோ அதெல்லாம் நான் உனக்கு தரேன். அல்லேலூயா. மேரி போசத்தை நினைச்சிட்டு பாரா, எங்க அப்பா எங்க தாத்தா சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்கல ஒருபோதும் நினைச்சிருக்க மாட்டார். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்க யாராவது பூர்வீக சொத்து உண்மை எனக்கு ஆசீர்வாதம் வரல, எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, நான் மறந்து கூட போயிட்டு சொல்லி நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் நான் உனக்கு திரும்ப தரேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உன்னை ஆண்டவர் நான் சொன்ன நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதை எல்லாம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தமாக மைண்டாக நம்ம மொத்தம் 4 கேரக்டர் பார்த்தோம். ஒன்று ஆபிரகாம், ஆண்டவரே சொன்னாரு நீ பயப்படாதேன்னு சொன்னார். 2வது ஆகார், தேவ தூதன் வந்து சொன்னார் நீ பயப்படாதே. 3வது ரூத்து, பயந்துட்டு இருந்தாங்க, அந்த தலைவன் சொன்னாரு, அந்த லேண்டுக்கு ஓனர் சொன்னாரு நீ பயப்படாதே உனக்கு எல்லாத்தையும் தரேன். 4வது தாவீது ராஜா சொல்றாரு
நீ எழுந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு தர நீ பயன்படாது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டா பார்த்துக்கிறோம், புதிய ஏற்பாட்டு கொஞ்சம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் யாரை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, மத்தேயு 17ல அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள். இவங்க எதை பார்த்து பயந்தாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படியாக ஆண்டவர் 3 சீஷர்களை கூட்டிட்டு மலைக்கு போறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மலை மேல போன உடனே இயேசு ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய சரீரம் மறுரூபம் ஆகுது. அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெண்மையாய் பிரகாசிக்கிறது. அதை பார்த்த உடனே சீஷர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, ஆண்டவருடைய அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெண்மையா இருக்குதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேர் வந்து இயேசுவோடு பேசுறதை பார்க்கறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ சீஷர்கள் எல்லாம் செத்தவர்களை போல கீழே விடுறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, பயந்தார், மிகவும் பயந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்துல தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது நமக்கு பயம் வரும். அல்லேலூயா. ஆசாரியர்கள் உள்ளே நுழையாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மூடினது. சில நேரத்துல தேவ பிரசன்னத்தை பார்த்து நமக்கு பயம் வரும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 1:17ல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவரை கண்டபோது, அப்போஸ்தலர் யோவான் சொல்றாரு, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தமது வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் யோவானுக்கு கர்த்தர் தரிசனத்தில் ஆண்டவர் வெளிப்படுறார். அவனை தொட்டு சொன்னாரு, நீ பயப்படாது, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தே, ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப நம்ம யார் ஆராதிக்கிறோம் தெரியுங்களா? உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நீ நினைச்சிருக்கலாம், நான் ஒரு புழுவை போல இருக்கிறேன், பூச்சை போல இருக்கிறேன்னு. ஆனா உனக்கு துணை செய்கிறவர் யார் தெரியுங்களா? அண்ட சராசரங்களை உருவாக்கினார். உயிரோடு இருக்கிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எதை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. எதை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துல சகரியா ஆண்டவருடைய ஆலயத்துல தூபம் காட்டும்படி போனார். தேவ தூதன் என்ன சொன்னார்? சகரியாவை பார்த்து, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகரியா தூபம் காட்டும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, தேவ தூதன் அவனை பார்த்து சொல்றாரு, சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பாசம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. பக்கத்துல ஒரு கைப்பிடிச்சு சொல்லும்போது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்ற போது உங்களுக்குள்ள அந்த உள் உணர்வு சொல்லணும், ஆமா எனக்கு கிடைச்சிச்சின்னு சொல்லணும். அப்படின்னு விசுவாசினா கண்டிப்பா கிடைச்சிச்சு. அல்லேலூயா. நீங்க எதை நினைச்சிட்டு, நீங்க எதை நினைச்சு வேண்டியதாலும் சரி, நீங்க உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எனக்கு என் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு உங்க மனசு சொல்லிச்சு அப்படின்னா நீங்க பெற்றுக்கொண்டீங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 1:30 வாசிக்கும் போது, லூக்கா 1:30 தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பயப்படாத, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு துணையாயிருக்கிற தெய்வம் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உனக்கு துணையாயிருக்கிற தெய்வம் உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தை பூமி மண்ட சராசரங்களை படைத்த தேவன் உனக்கு துணையாயிருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுற?
அல்லேலூயா. வேதத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, லூக்கா 12:32, பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ராஜ்யத்தையே கொடுக்க பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாத சிறுமந்தையே, சிறுமந்தையே நீ பயப்படாத. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயம் வரும்போதெல்லாம் நீங்க சொன்னோம், எனக்கு துணை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தை பூமி மண்ட சராசரங்களை படைத்த தேவன் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடையவர். அல்லேலூயா. ஒருபோதும் மாத்திராதீங்க, நீங்கள் கர்த்தருடையவர். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. எந்த காரியத்தை குறித்தோ நீங்க பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக